விசேஷமாக திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை குறித்து நாம் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, லாயல்டி அல்லது நம்பகத்தன்மை அல்லது உண்மைத்தன்மை அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் தேவையான மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பு என்னன்னா, உண்மையாய் இருப்பது. இதை 2 வார்த்தையில சொல்லலாம். லாயல்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்லலாம். அதாவது உண்மையாயிருப்பது, நம்பகத்தன்மையாயிருப்பது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதுல 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அநேக இடங்கள்ல உண்மையா இருக்க ட்ரை பண்றோம். நம்ம உண்மையா இருந்தா நமக்கு என்ன வரும்? சம்பளம் ஏறும், இன்க்ரிமெண்ட் ஏறும். நமக்கு உண்மையா இருந்தா நம்ம எல்லாரும் நம்மளை தூக்கி வச்சு பேசுவாங்க. உண்மையா இருந்தா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சபைக்கு வெளியே உண்மையா இருக்க நம்ம அநேக விதங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? ட்ரை பண்றோம். யாராவது நம்முடைய மேனேஜர் வந்தா, ஹை அபிஷியல் யாராவது வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு முன்னாடி நல்ல மாதிரி நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்? பவ்யமா இருப்போம். எல்லாம் அவங்க சொல்ற எல்லா காரியத்தையும் அப் டு த டேட்டு ஆன் டைம்ல நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். இதெல்லாம் எதற்கு செய்யறோம் அப்படின்னா, இன்டைரக்டா இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அடுத்த மாசம் வரும்போது எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும், எனக்கு உயர்வு வரும். ஆனா இங்க மோசேவை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆபீஸ்ல அவர் உண்மையா இருந்தாருன்னு சொல்லல. ஆனா அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, வீட்டில், அதுலயும் பாருங்க, அவருடைய வீட்டில், என் தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய மிக பெரிய ஒரு பொறுப்பு என்னவா இருக்கணும் தெரியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க நம்ம உண்மையா இருக்க ட்ரை பண்ணணும். இது மிகப்பெரிய பொறுப்பு. நம்ம ரிலேஷன்ஷிப்பை காத்துக்கொள்ளணும்னு படித்தோம், லேர்ன் பண்ணிக்கணும்னு நம்ம படித்தோம், நம்முடைய ஐடென்டிட்டியை காத்துக்கொள்ளணும்னு நம்ம படித்தோம். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற 4வது காரியம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய வீட்டில், தேவாலயத்தில் உண்மையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிய ஒரு பொறுப்பு. அது எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல உண்மையா இருக்கணும். ஒரு சபைக்குள்ளாக புதிதாக நீங்க வந்து அல்லது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாறி ஒரு சபையில் நீங்க அங்கத்தினர்களாய் மாறும் பொழுது அந்த சபைக்கு நீங்கள் உண்மையா இருக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். அந்த சபைக்குள்ளாக நீங்க வரும் பொழுது அந்த சபைக்குள்ளாக இருக்கிற எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உட்புகுத்தப்பட வேண்டும். நீங்க உள்ள இருக்கணும். அந்த காரியங்கள்ல நாம் உண்மையா இருக்கணும். அப்ப என்றைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறி திருச்சபைக்குள்ளாக வருகிறீர்களோ, இன்டைரக்ட்லி யூ ஆர் சைனிங். பரலோக ராஜ்யத்துல நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்குது. அப்போ ஒரு திருச்சபையில அங்கத்தினர்களா இருக்கிறவர்கள் தேவன் விரும்புகிற ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, அவர்கள் உண்மையா இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. நான் எந்த விஷயத்துல இந்த திருச்சபையில நான் உண்மையா இல்லை. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். யாரும் முழுமையா பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. பட் we can try that. உண்மைக்காக நம்ம என்ன செய்யலாம்? ட்ரை பண்ணலாம். எனக்கு அந்த உண்மையே வேண்டான்னு சொல்லிட்டு இத்தனை நாட்கள் வாழ்ந்த எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த திருச்சபைக்குள்ளாக இருக்கிறீங்க. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எதுக்கு நோக்கமா இருக்கு? ஏன் நோக்கமா இருக்கணும்? அவருக்கு அது தேவையா? கண்டிப்பா. என்னன்னா, நான் உண்மையாய் நடந்து கொள்ளுகிறேனா? மோசே தேவனுடைய வீட்டில், வேற எங்கும் இல்லை, தேவனுடைய வீட்டில் அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அத்தனை லட்சம் ஜனங்களை அவங்க ஆண்டவர் நடத்துவதற்கு அவரிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்ததற்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்கிறதை தேவன் கண்டார். உண்மையா இருப்பது விசுவாசிகளுடைய மிக பெரிய ஒரு கடமை. இதை நம்ம இருந்துதான் ஆகணும். எந்த நீ அப்படி யோசிச்சு பாருங்க, நான் எதுல இந்த திருச்சபையில நான் உண்மையா இல்லை? எந்த காரியத்துல நான் உண்மையா இல்லை? ஆராதிக்கிறதுல, தேவ சமூகத்துக்கு வருகிறதுல, தேவனுக்கு கொடுக்கிறதுல, என்னுடைய தனிப்பட்ட ஜபத்துல, வேதம் வாசிக்கிறதுல, எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் வாங்குவதற்கு நமக்கு பணம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ரீசார்ஜ் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது? ஆமா. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? உண்மை இல்லை. இது ஒரு பொறுப்பு, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு கடமை. இதை நம்ம கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும். என்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல தேவனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக அங்கத்தினர்களாக வருகிறோமோ, அந்த நாள்ல இருந்து இந்த சபையில காணப்படுகிற எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று ஊழியக்காரங்க உங்களை எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, மறுபடியும் சொல்லுகிறேன்,
பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரங்க உங்களை எவ்வளவு நாள் தான் உங்களை துரத்தி கேட்க முடியும், இல்ல பேச முடியும்? ஜெபம் பண்ணீங்களா, போன வாரம் வந்தீங்களா, இந்த வாரம் வந்தீங்களா, போன மாசம் எத்தனை வாரம் வந்தீங்க, அதை செஞ்சீங்களா, இதை எத்தனை நாள் தான் கேட்க முடியும்? ஆனா தேவன் அதை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இது இந்த உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறது கிங்டம் ஆஃப் காட்ல ஒரு பேசிக் பிரின்சிபல். அது மறக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் உண்மையா இருப்பது என்பது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அது ஒரு கடமை. இதுக்கு அடுத்துதான் இரண்டாவது ஸ்டெப்பே வரும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா உண்மை. உண்மையான எபிரேய பைபிள்ல பாத்தீங்கன்னா EMETH இமெத் அப்படின்னு ஹீப்ரு வேர்டு போட்டிருக்கு. அந்த இமெத் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என்னுடைய சாகும் வரைக்கும் நான் உண்மையா இருப்பது, எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நான் உண்மையா இருப்பது. அந்த நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழிகள்ல 3வது அதிகாரம் 3வது வசனத்துல லவ் அண்ட் லாயல்டி, இந்த இரண்டும் என்னுடைய மரண பரியந்தம் வரைக்கும் நான் அதை காத்துக்கொள்ளணும், அதை நான் காத்துக்கொள்ளணும். இந்த இமத்துங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையில அதாவது ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபெய்த்தா இருக்கிறது, நம்பகமா இருக்கிறது, விசுவாசமா இருக்கிறது, உண்மையா இருப்பது, இந்த ரெண்டும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. இதுல நீதிமொழி 3:3 தமிழ்ல வித்தியாசமா போட்டிருக்கு, கிருபையும் சத்தியமும். மூல பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையும் அன்பும் உங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உண்மையும் ஆண்டவருடைய பார்வையில் இந்த ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். நம்முடைய 2 கண்கள் போல, கண்கள்ல 2, அதாவது பாருங்க, ஒரு பக்கம் என்ன வேணுமா, உண்மை இருக்கணும், இன்னொரு பக்கம் அன்பு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு பேரு விசுவாசிகள், அப்படி இருந்தாதான் அவர்களுக்கு பேரு தேவனுடைய பிள்ளைகள். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புறாராம். தம்மை பற்றி உத்தம இருதயம் அல்லது லாயலா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க, தேவனுடைய சபையில் உண்மையா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், இன்னும் என்னுடைய பிரச்சனைகள் மாற மாட்டேங்குது. அப்போ ஒரு மிக பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்னன்னா, அவருடைய வல்லமை பரலோக ராஜ்யத்திலிருந்து இந்த சபைக்குள்ளாக வந்து சபையிலிருந்து எனக்குள்ளாக புறப்பட்டு வரணும்னா அதற்கு முதல் குவாலிஃபிகேஷன், நான் உத்தம இருதயத்தோடு இருக்கணும். எனக்கு உத்தமம் தேவை, நான் உண்மையா இருக்கணும். உண்மை இல்லாதவன்ட்ட தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த மாட்டார். உண்மை இல்லாதவரிடத்துல தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த மாட்டார், தம்முடைய கிருபையை நம்ம சொல்லலாம், எனக்கு கிருபை தாங்க, வல்லமை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை எவ்வளவு நம்ம கேட்டாலும் முத அவருடைய பார்வை என்னது, இவன் உண்மையா இருக்கிறானா, இவன் உண்மையா இருக்கிறானா, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்குரிய பாத்திரமா இவன் இருக்கிறானா. கர்த்தர் வல்லமையை பரலோக ராஜ்யத்திலிருந்து தம்முடைய சமூகத்திலிருந்து அனுப்புவதற்கு அவர் ஆயத்தமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லாததுனால அந்த வல்லமை நம்ம பக்கத்துல கூட வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. பக்கத்துல வந்து தொட முடியல அந்த வல்லமை நம்மள. சில நேரம் பாருங்க, அப்படியே நிப்பாங்க, எவ்வளோ துதி ஆண்டவர் ஆராதினா கூட அந்த உணர்வே வராது அவங்களுக்கு. அந்த பிரசன்னத்திற்குள்ளாக அப்படி உள்ள போகவே முடியாது, தேவனுடைய அன்பை ருசிக்கவே முடியாது. ஒவ்வொரு ஆராதனையிலும் எத்தனை பேர் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஏன், என்ன காரணம்? பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாவற்றையும் மறந்து கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கிறாங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியல. காரணம் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்க மேல அனுப்பணும்னா அதற்குரிய பாத்திரம் நம்ம இல்லாம இருக்கிறதுனால தான், அதற்குரிய தகுதி நம்ம கிட்ட இல்லாததுனால தான். என்ன தகுதி? உத்தமம், சொல் தவறாமல் இருப்பது, விசுவாசமா இருப்பது, உண்மையா இருப்பது, இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஜெபத்திற்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையா இருக்கணும். எல்லாம் துதிப்பாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பத்துல உண்மை இருக்காது, தனிப்பட்ட விதத்துல உண்மை இருக்காது. யார் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். சில நேரம் பரலோக ராஜ்யத்துல இருந்து ஆசீர்வாதம் நம்ம பக்கத்துல வந்துட்டு அப்படியே சட்டுன்னு அப்படியே ஒரு லெப்ட்ல சைட்ல போயிருது, ரைட் சைட்ல போயிருது, தங்க மாட்டேங்குது அந்த ஆசீர்வாதம். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் எத்தனையோ முறை நம்ம படிச்சிருக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை இதெல்லாம் எத்தனையோ டைம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்துல என்ன ஆண்டவர் இதுக்கு என்ன, ஏன் தடை? என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறதுக்கு சபைக்கு வருகிறோம், தேவனை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனாலும் என்னால தேவன் விரும்புகிற அந்த ஸ்தானத்திற்கு என்னால வர முடியல, பரிசுத்தத்துக்கு வர முடியல, ஆசீர்வாதத்தை எட்ட முடியல. காரணம் என்னன்னா, அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு, ஆனா நான் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. அப்ப முதல் தகுதி என்ன தெரியுமா?
உண்மை. உண்மையாய் இருப்பது விசுவாசிகளுடைய மிக மிக முக்கியமான கடமையாய் இருக்கிறது. ஒரு திருச்சபையில ஒரு தேவ பிள்ளை உண்மையா இல்லாமல் இருந்தால், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல உண்மையா இல்லாமல் இருந்தால், கர்த்தர் கொடுக்கிற கிருபையில உண்மையா இல்லாமல் இருந்தால், கர்த்தர் கொடுக்கிற வரங்கள்ல உண்மையா இல்லாமல் இருந்தால், அந்த திருச்சபை என்ன செய்யாதான்? வளராது. அதே போல எந்த ஒரு குடும்பம், சபை போலதான் குடும்பமும், எந்த ஒரு குடும்பத்திலையும் யாராவது ஒரு நபர் உண்மையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்களால ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு பில்லர், ஒரு தூண் எது அப்படின்னா உண்மை, லாயல்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ். நீங்க வெறும் 10 ரூபா ஒரு நாள் சம்பாதிச்சு பார்த்துட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்மையா இருந்து பாருங்க, அதுல மீதியான துணிக்கைகள் எடுக்க முடியும். இன்னைக்கு ஏன் நம்முடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை? ஏன் பிரச்சனை? ஏன் குழப்பம்? ஏன் சண்டை? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருப்பதில்லை, கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறது இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கிறது கிடையாது. உங்களுடைய போனுடைய மேபி ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், பாஸ்வேர்டா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். மேபி கணவனுடைய போனா இருக்கட்டும், மனைவியுடைய போனா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய போனா இருக்கட்டும். தயவு செய்து சொல்லுகிறேன், எத்தனையோ குடும்பங்கள் வேதனையில் இருக்கிறாங்க இன்னைக்கு, எத்தனையோ குடும்பங்கள் டிவோர்ஸுக்கு போயிருச்சு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கணவனுடைய போனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய பாஸ்வேர்டு யாருக்கு தெரியாது. அழகா போன்லயே 3 பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாமா, அந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க, நான் கல்யாணம் நடத்தும் போது சொல்லுவேன், வாழ்விலும் சொல்லுங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை. ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோனு, இதுக்கு இருக்கிற பாஸ்வேர்டு தெரியல, இதில் மரணம் பிரிக்கிற வரைக்கும். இன்னொன்று சொல்கிறேன், 12th வரைக்கும் அல்லது அட்லீஸ்ட் காலேஜ் வரைக்கும் அதுக்கு ஃபோனை கொடுக்காதீங்க. உங்கள் ஃபோனே பிள்ளைகள் யூஸ் பண்ணட்டும், அதுக்கு தனியாக ஒரு ஃபோனு, அதுக்கு ஒரு இஎம்ஐ வேறு. கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும் குடும்பத்தில்னா உண்மை உங்களுக்குள்ள வேணும். அதை தொட்டாவே அப்படி பிபி ஏறுது பார்க்கணும். ஏன் ஃபோனை தொட்ட. இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கும் பசங்களுக்கும் ஃபோனை கொஞ்சம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. உண்மை உள்ளவன் என்று கருதி, அதாவது நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருக்கும்போதே ஆண்டவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு சொல்கிறாரு, நீ எப்படி உண்மை உள்ளவனா மாறிடுவேன்னு சொல்லி தான் நான் உனக்கு இந்த பொறுப்பெல்லாம் தர்றேன், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தர்றேன், இந்த கிருபையெல்லாம் தரேன், இந்த குடும்பத்தை உனக்கு தர்றேன். உண்மை உள்ளவன் என்று கருதி தம்முடைய வல்லமையை எனக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். அந்த வல்லமை புறப்பட்டு எனக்குள்ளாக என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக வரலன்னா, பிசாசு என்னைக்கும் நம்மளை என்ன செஞ்சிருப்பான்? ஒரு வழி ஆக்கியிருப்பான். இன்னைக்கு நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிறதுக்கு, ப்ரொடெக்டடா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்கிருந்து ஏதோ ஒன்று புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது பரலோக ராஜ்யத்திலிருந்து. வல்லமை, தேவ வல்லமை. ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமை என் மேல பட்டுக்கொண்டே இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அந்த வல்லமையை நம்பி நமக்கு தருகிறார். இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி. தம்முடைய வல்லமையை காண்பிக்கணும்னா நமக்கு முதலாவது உத்தம இருதயம், உண்மை வேணும். we have to be loyal. உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் பரலோக ராஜ்யத்துல இருந்து வல்லமை வரும். வல்லமை வந்தாதான் பிசாசின் திட்டங்களுக்கும் பிசாசின் கண்களுக்கும் நம்ம மறைக்கப்படுவோம். தேவ பிரசன்னத்திற்குள்ளாக காணப்படுங்க. ஒரு ஸ்டெப் ட்ரை பண்ணுங்க. நான் இனிமே உண்மையா இருக்க நான் விரும்புகிறேன். சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நீங்க இருக்கிற அல்லது வேலை செய்கிற படிக்கிற இடமா இருக்கட்டும், அது ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் உண்மையா இருக்கணும். ஒரு ஈ போதும், செத்த ஈ ஃபுல் சென்ட்டையும் என்ன செஞ்சிடும்? டேமேஜ் பண்ணிடும். நான் உண்மையா இல்லைன்னா என் குடும்பம் சாபத்துக்குள்ளாக போயிடும். நான் உண்மையா இல்லைன்னா என்னுடைய சபை சாபத்திற்குள்ளாக வந்துவிடும். ஆசீர்வாதம் கிடைக்காது, வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கு ஏன் தேவ பிள்ளைகள் சோர்ந்து எப்ப பார்த்தாலும் துதினா துதிக்க மாட்டாங்க, பாடுனா பாட மாட்டாங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? புறப்பட்டு வருகிற அந்த வல்லமை நின்றுச்சு. இப்போ ஏன் நின்றுச்சு? உண்மையற்றவர்களாய் மாறிவிட்டோம். கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்சம் ஞானமா நம்ம நடந்துக்கலாம். திருச்சபையில இப்ப நம்ம எல்லாம் பேசுறது எல்லாமே சபையில உண்மையா இருப்பது, சபையில என்னுடைய பொறுப்பு, சபையில என்னுடைய விஷயங்கள், இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கடந்த நாட்கள்ல. சபையின் நம்முடைய பொறுப்புகள் என்ன? இதுல இந்த திருச்சபையில இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. உண்மையா இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது எப்படி? யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் உண்மையா இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறேன்னா, நான் இப்ப நம்ம இப்ப தியானிக்க போகிற இந்த காரியத்துல நான் உண்மையா இருக்கிறேன்னா, ஒரு வசனத்தையோ ஒரு வார்த்தையோ அது ஆமா அப்படித்தான். இந்த மனசு தன்னை தானே ஆராய்ந்து கொள்வதற்கு ஒரு நாளும் விட்டு கொடுப்பது கிடையாது. நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா என்பதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? 13வது அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் என்ன செஞ்சுக்குவாங்க?
அறிந்து கொள்ளுவார்கள். யார் சீஷன்? உண்மையா இருப்பவன் தான் சீஷன். குரு எப்படி நடக்கிறானோ, குரு எப்படி பேசுகிறாரோ, குரு எப்படி செயல்படுகிறாரோ அதையே ஃபாலோ பண்றவங்க தான் பேர் தான் யாரு? சீஷன். அப்ப இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீதி உள்ளவரையும், அந்த அன்புள்ளவரையும், அந்த உண்மை உள்ளவரையும் நான் ஃபாலோ பண்ணி எனக்குள்ளாக உண்மை இருக்க வேண்டும் என்று நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவரை நான் ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் அவர் செஞ்ச மாதிரி நானும் செய்யணும். இயேசு கிறிஸ்து செஞ்ச மிக பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அன்பு செலுத்தினார். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தினார். இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உண்மையா இருக்கிறதற்கு மிக பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். இந்த சபைக்குள்ளாக ஒருவர்கிட்ட கூட நீங்க பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கிள் குழந்தை, பையன், பெரியவர்கள், வாலிபர்கள், யாராவது ஒரு ஆள்கிட்ட கூட நீங்க பேசாம இருந்தீங்கன்னா உண்மை உள்ளவர்கள் அல்ல. அழகா சொல்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால், நான் எல்லார்கிட்டையும் சமாதானமா இருக்கிறேன், எல்லார்கிட்டையும் பேசுறேன்னா நீங்க உண்மையா இருக்கிறீங்க இந்த திருச்சபையிலன்னு அர்த்தம். நான் ஊர்ல இருக்க யாருக்கும் சொல்லல, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல. உள்ள எருசலேமை பார்க்கலாம். இந்த எருசலேம்ல, இந்த திருச்சபையில எல்லார்கிட்டையும் நீங்க பேசுறீங்களா? எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறீங்களா? அன்பா இருந்தால்தான் நாம் உண்மை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். அன்பு இல்லைன்னா நமக்கு உண்மை இல்லைன்னு அர்த்தம். இந்த அன்பு எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, உண்மைத்தன்மையை பேஸ் பண்ணி வருது. நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும், உங்களுக்கு வேதனை வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், கசப்பு வந்தாலும், பாடு வந்தாலும், துன்பம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், ஒருவரையும் நீங்க புறம்பே தள்ளாதபடிக்கு நீங்க அன்பு செலுத்தி பாருங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், எப்பா நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். உண்மை இல்லாதவன் அன்பா இருக்க மாட்டான். உண்மை இல்லாதவன், நான் நேசிக்கிறேன்லாம் சொல்றீங்கல்ல, உண்மையா நேசிக்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது பேசாம இருந்தீங்கன்னா கம்யூனியன் எடுக்கக்கூடாது. ஒரு இடத்துல சொல்றாரு, மதிகேடனே, இன்று ராத்திரியில உன் ஜீவன் போனா நீ எங்க போவ? நீங்க நினைச்சுக்கலாம், இந்த மாசம் நம்ம கம்யூனியன் எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம தான் பேசல, பாஸ்டர் சொன்னாரு. நாங்க சொல்றேன், மதிகேடனே, இன்னைக்கு நைட்டு செத்து போயிட்டேன்னா எங்க போற? உண்மையா இருப்பவர்கள் யாருன்னா, எல்லார் மேலும் அன்பு செலுத்துகிறவர்கள். எவ்வளவுதான் நம்மளை தப்பா பேசினாலும், எவ்வளவுதான் நம்மளை புறங்கூறினாலும், எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், நேரம் நிற்கும் போது நீங்க பேசணும். இப்படி திரும்பி நிற்க கூடாது. உண்மை இல்லைன்னா தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக புறப்பட்டு வர முடியாது. வல்லமைன்னா என்னங்க? உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களை சுகத்தோடு பலத்தோடு வைத்துக் கொள்வதற்கு, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரணும். பிசாசுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒழிய வேற எதுக்கு வரலன்னு பைபிள்ல போட்டு, அவனுடைய வேலை அழிக்கிற வேலை. தம்முடைய வல்லமையை அனுப்பி அந்த திருடனை அழிக்கிறது தான் தேவனுடைய வேலை. அப்ப அந்த வல்லமை நமக்குள்ள வரணும்னா நமக்கு தேவை உண்மை. ஒருத்தன்ட்ட நீங்க அன்பா இல்லைன்னா உங்கள்கிட்ட உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாள் வரும், கடைசி நாள்ல நீங்க சொல்லுவீங்க, நான் ஜோனல் பிரேயர் நடத்தினேனே, நான் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனேனே. உன் பேர் என்ன நம்பர்? அந்த நாட்களில் நியாயத்திற்பின் காலத்தில் நிறைய பேருக்கு கோபம் வருமா. புறஜாதியை பற்றி சொல்ல, நான் சபையில் இருக்கிறவர்களுக்கு தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு கோபம் வருமா, பயங்கர கோபம் வருமா. அவருக்கெல்லாம் கண்ணே கிடையாது. ஆண்டவரை தூஷிப்பார்களாம். நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் உலகத்தில், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன் அவருக்காக. இந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டாரு, நரகத்துக்கு தள்ளுகிறாரே. சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு அறியேன், ஒரே ஒரு விஷயம், காணாதவர்கிட்ட நீ அன்பு செலுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிய, காண்கிற தேவ பிள்ளைகிட்ட உன்னால என்ன செய்ய முடியல, அன்பு செலுத்த முடியலையே. அதை விட்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தா, என்ன கர்த்தாவே கர்த்தாவே? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி கிட்ட பேசுறதுக்கு அவனால முடியல. கோபம், கசப்பு. தம்முடைய வல்லமையை காண்பிக்கும் பொருட்டு நீங்க அன்பா இல்லைன்னா உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல. நம்முடைய நடக்கைகளை பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். உண்மையா இருக்கிறவர்கள் யாருன்னா, நேசிக்கிறவர்கள். அன்பா இருக்கிறவர்கள் தான் உண்மையா இருக்க முடியும். நீங்க உங்க கணவன்கிட்ட அன்பா இருக்க 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 நீங்க உண்மையா இருக்க பழகுறீர்கள். நீங்க மறைக்கிறீங்க, நீங்க உண்மையா இருக்க முடியலன்னா அதுக்கு பிரச்சனை என்னன்னா, உங்க கணவனை நீங்க நேசிக்கல. இதேதான் கணவர்களுக்கும் சொல்றேன். உங்களால மனைவிக்கு உண்மையா இருக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா, நீங்க நேசிக்கல. நேசிக்க ஆரம்பித்தால் உண்மையா இருக்க பழகுவீர்கள். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்முடைய வாழ்க்கையில. உண்மைக்காக தனியா நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டாம். உண்மை, ஆண்டவர் எனக்கு உண்மை தாங்க நீங்க 30 நாள் உபவாசம் இருக்க வேண்டாங்க. ஒரே ஒரு விஷயம், நேசிக்க ஆரம்பிங்க. அதான் பவுல் சொல்ற, உங்க சொந்த புருஷருக்கு எப்படி சொல்றாரு, ஞானமா பவுல் எழுதி இருக்கிறாரு, உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்க. ஒருத்தன் உண்மையா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? நேசிக்க ஆரம்பிச்சா போதுங்க. தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கணும்னா எப்படி? இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். இந்த சபைக்கு நீங்க உண்மையா இருக்கணும்னா எப்படி?
சபையை நேசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா போதும். அன்பு செலுத்துங்கள். இதுக்காக வேற எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம். நீங்க இதுக்காக வேற எந்த காரியத்திலையும் நீங்க ஒன்னே ஒண்ணு, அன்பாக இருங்க. அது போதும். நீங்க உண்மையா இருக்க பழகுவீர்கள். ஆட்டோமேட்டிக்கா அந்த லாயல்ட்டி உங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். அந்த லாயல் வந்துடும். டு பி லாயல்னு சொல்றதுக்கு பேசிக் பிரின்சிபல் என்னன்னா லவ், அன்பு. அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அதான் சொல்றேனே, ஒண்ணு சொல்றேன். அதாவது அன்பு செலுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா பழசெல்லாம் மறந்துடணும். என்ன செய்யணும்? உங்க கணவர் உங்களை அடிச்சது, தப்பா பேசுனது, அடிச்சதெல்லாம் பழசெல்லாம் என்ன செஞ்சிருங்க? மறந்துருங்க. இருதயத்துல பழசு இருக்கிற வரைக்கும் உங்களால அவங்கள நேசிக்க முடியாது. உங்களுடைய இருதயத்துல மனைவியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, அல்லது கணவனை குறித்தோ வைத்திருக்கிற எந்த கசப்புகளையும் வெளியே போட்டாதான் நம்மால் அன்பாக இருக்க முடியும், பழக முடியும். அன்பாய் இருந்தால் உண்மை உள்ளவர்களாய் மாறலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதைக் கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். நாபோத்தின் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஒரு அழகான ஒரு கார்டன், ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம், அதுவும் பேலஸ் பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த ஆகாபுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இந்த தோட்டத்தை என்ன செய்யணும், நம்ம வாங்கிக்கணும். அப்போ நாபோத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஐயா, இது எங்கள் அப்பா தாத்தா காலத்து சொத்து, பூர்வீக சொத்து, இதை விற்றா எங்களுக்கு கஷ்டம். இன்னொன்று, இதை வச்சு தான் நாங்கள் இப்போ பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லைன்னா எங்களால் சாப்பிடவும் முடியாது. அவர் நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கே சாவடிச்சு அவர் நினச்சா அவரே எடுத்துருக்கலாம். அவர் ராஜா, ஹி ஹேஸ் அன் அத்தாரிட்டி, அதிகாரம் அவர் கையில் இருக்குது. டேய் குட்ரா, எனக்கு வேணும்டா, நான் உனக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்த தரேன்னு சொல்லியிருக்கலாம். உண்மை உள்ளவர்கள் எப்பொழுதையும் உடனே எதிர்த்து போக மாட்டார்கள், எதிர்க்க மாட்டார்கள். இந்த வார்த்தை கேட்டோன்னச்ச இவனுக்கும் ஆசையாக இருக்குது, எனக்கும் ஆசையாக இருக்குது, இந்த இடம், இந்த தோட்டம், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் சாப்பிட முடியல. அவருடைய ஆட்டிடியூடை பாருங்க, ஒரு ராஜாவுடைய ஆட்டிடியூடை பாருங்க. பேச மாட்டேங்கிறாரு. யெசபேல் சாப்பிட முடியாதோ? அது கேட்கறது அப்படிதான் கேட்டிருக்கோம். இல்லைம்மா, எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, பக்கத்து லேண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை நம்ம வாங்கினா அந்த தோட்டத்தில் நல்லா இருக்கும். ஆனால் நான் போய் கேட்டேன், அவன் என்ன சொல்லிட்டான்? அது அவங்க பூர்வீக சொத்தான். இது ராஜா பேசுற பேச்ச பாருங்க. அது அவங்க பூர்வீக சொத்தான், அதை நம்ம வாங்கிட்டோம்னா அவங்களால என்ன செய்ய முடியாதான்? சாப்பிட முடியாதான். இதெல்லாம் ராஜா சொல்லுவாரா? உண்மை இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? இது ஒரு பெரிய மேட், இதை போய் பேசிக்கிட்டு இருக்கிறையா, வாயா, நாளைக்கே உனக்கு நான் வாங்கி தரேன். இதுதான் உண்மை இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. உண்மை உள்ளவர்கள் அப்படி இல்லை. அடுத்தவங்க மனசு காயப்படக்கூடாது, அடுத்தவங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க தான் உண்மை உள்ளவர்கள். யெசபேலுடைய இருதயத்தை பாருங்க, ஆகாபுடைய இருதயத்தை பாருங்க. இவர் ஒரு பக்கம் வேதனைப்படுறாரு. ஈவன் தோ ஹி இஸ் எ கிங், ஒரு பக்கம் உட்காந்து வேதனை, ஐயோ கிடைக்காம போயிடுச்சு, நம்ம நினைச்சா வாங்கிடலாம், ஆனா அவன் வேதனைப்படுவானே. உண்மை உள்ளவருடைய ஆட்டிடியூட பாருங்க. இது இருக்கா திருச்சபையில நமக்கு? எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் நல்லா இருக்கணும், எவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு கிடைக்கணும். தேவ சமூகத்துல இருந்து சொல்லுகிறேன், நம்முடைய ஆட்டிடியூட மாத்துங்க. உண்மை உள்ளவர்களுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உடனே இந்த யெசபேல் என்ன செய்யுது? ஆள் அனுப்புது, ஒரு லெட்டர் எழுத வைக்கிறாங்க, நாளைக்கே எல்லாரும் வந்து வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் திடீர்னு ஒரு பொய்யான ஒரு, இதெல்லாம் உண்மை இல்லாதவர்கள் செய்கிற செயல். இது உண்மை இல்லாதவர்கள் செய்கிற செயல். 2 பேரை கூப்பிட்டு இவனுக்கு விரோதமா சாட்சி சொல்ல சொல்லுது, அவனுங்களும் சாட்சி சொல்றானுங்க. ஆன் த ஸ்பாட்ல கல்லெறிய விட்டு அவனை அடிக்க சாவடிச்சுட்டானுங்க. நாபோத்தர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறு. உடனே வந்து சொல்றாரு, நீ ஒரு குற்றமற்றவனை நீ தேவையில்லாம பேசி அவனை நீ சாகடித்தபடினால உனக்கு வருகிற சாபங்கள். இது இந்த 21வது அதிகாரத்தை தயவு செய்து வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. உண்மை உள்ளவர்கள் யாரு? அந்த ஒரே சாப்டர்ல எல்லாரும் இருக்கிறாங்க. உண்மை உள்ளவர்களும் இருக்கிறாங்க, உண்மை இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. சாட்சி கொடுக்க 2 பேர் வர்றான் பாருங்க. அவன் ரொம்ப மோசமானவன். எங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த அந்த நாபோத்தை தேவையில்லாமல் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். இப்போ அநேகர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. உண்மை இல்லாதவர்கள் வந்து பொய் சாட்சி சொல்லுவார்கள், செய்யாததெல்லாம் செஞ்ச மாதிரி நடிப்பார்கள். இது நம்மகிட்ட இந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. எங்கேயோ யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டுட்டு அப்படியே வந்து அதை அதுக்கு ஒரு ஸ்கெட்சில் கலர்லாம் போட்டு அவுட்லைன்லாம் போட்டு அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து காம்பான். பார்க்கணும், சொன்னவன் ஒரு புள்ளி தான் வச்சிருப்பான், இவன் பெரிய ஒரு கிராஃபே வரைஞ்சிருப்பான். அதில் பொய் சாட்சிக்காரன். நான் ஆண்டவர் பாருங்க, எப்பவுமே உண்மை உள்ளவனை
கத்தர் தமக்கென்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? உண்மை உள்ளவனை கத்தர் ஏற்படுத்தி. அழகான வார்த்தை அது. முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, அவன மாதிரி மோசமானவன் யாருமே இல்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. யார மாதிரி? ஆகாபை போல விக்கிரகாராதனை செய்தவன், மேடைகளில் பலி செலுத்தினவன். ஆண்டுடைய கண்ணில் ஒண்ணு தெரிஞ்சு, உண்மை வேதனை தாங்க முடியல அவனால. குற்றமற்ற ஒரு ரத்தத்தை நான் சிந்திட்டேனே. சாகடிச்சது இவன் கிடையாது, இவன் வீட்டுல தான் இருக்கிறான் ராஜா. தன்னுடைய மனைவி ஆகிய எசபேல் ஆட்களை அனுப்பி கல்லெறிய வச்சு அவனை சாகடிச்சது இதெல்லாம் யாரோ ஒருத்தன் செய்யறான். ஆனா வேதனைப்படுகிறது இவன். யாரோ ஒருத்தங்க தவறு செய்யறாங்க, ஆனா இவன் வேதனைப்படுறான். பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. இப்ப வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். எந்த வார்த்தை கேட்ட போது? டேய், ஒரு குற்றமற்ற ஒரு ரத்தத்தை நீ என்ன செஞ்சிட்ட? ஏற்கனவே அவனுக்கு வேதனை. ஐயோ, எனக்கு என்ன கேட்காம நான் ஒரு ராஜா, என்ன கேட்காம என் ஒய்ஃபு ஒரு அப்பாவி பயல சாவடிச்சிட்டாலேயே. ஆகாப் சொல்லல, இவளே போறா, இவளே ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறா, இவளே ஆட்கள் அனுப்புறா, இவளே அவனை சாவடிக்கிறா. எலியா சொல்றாரு, எப்பா நீ இப்படி பண்ணதுனால உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் உன் சந்ததிக்கும் இப்படிப்பட்ட சாபம் வரும் அப்படின்ட்டார். இதை கேட்ட உடனே உண்மை உள்ளவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். யாராவது ஒருத்தங்க, யாராவது ஒரு ஊழியக்காரங்க உங்களை நடத்துறவங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆகாப் மாதிரி இருக்கிறீங்களா, எசபேல் மாதிரி இருக்கிறீங்களா? ஆண்டவரே, அதாவது சொல்லி தன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆம் என்றும், இதையே ஆண்டவர் மாத்துறாருங்க. ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொன்ன வார்த்தையே, ஐயோ இந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டி உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவர். ஆமா ஆண்டவரை, நான் தான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு உணர்ந்து அவன் தன்னை தாழ்த்தினான் பாருங்க. அந்த தாழ்மையை பார்த்து தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த சாபத்தை அவர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன், அதனால அது உன் வாழ்க்கையில வராது, பின்னாடி சந்ததியில வரும். உங்ககிட்ட சொன்னாருன்னா, சபையில இருந்து சில வார்த்தை புறப்படுதுன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க, என்னை தாழ்த்துங்க. அந்த நாட்கள்ல ரெட்டுடுத்தி என்ன செஞ்சாங்களாம்? இன்னைக்கு நமக்கு சாம்பலும் வேணாம், ஒண்ணு வேணாம், தேவ சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவர் என்ன மன்னிங்க, நான் தப்பு பண்றேன், என் கணவர் தப்பு பண்ணிட்டாரு, என் மனைவி தப்பு பண்ணிருச்சு, என் பிள்ளை தப்பு பண்ணிருச்சு, என்னுடைய சகோதரன் தப்பு பண்ணிட்டாங்க, என்னுடைய சகோதரி தப்பு பண்ணிட்டாங்க, என்ன மன்னிங்க ஆண்டவர், எங்களை மன்னிங்க. நான் சொல்றேன், இதே மாதிரி இந்த ஆகாப் மாதிரி இந்த எசபேல் மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா கர்த்தர் மன்னிச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆகாபுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷனல் கொடுத்தாரு, உனக்கு மட்டும்தான். ஆனா எசபேலுக்கு என்ன இருக்குது? சாபம் உண்டு. எசபேலுக்கு மாத்திரம் சாபம் இல்ல, பின்னாடி சந்ததி எல்லாருக்கும் சாபம் உண்டு. யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். இந்த 21வது அதிகாரம் மிக மிக அழகான ட்ரெமெண்டஸ் சாப்டருங்க. எல்லாரும் இதை ஒரு சம்பவமாக பார்க்கிறார்கள். ஆனா இதுல உண்மை இருக்கிறவன், தாழ்த்துகிறவன், எதிர்த்து இருக்கிறவன், கொடுமைக்காரன், அநீதி செய்கிறவன் எல்லாருமே இதுல அடங்கி இருக்கிறார்கள். பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் ஒரு அதிகாரத்தில் அடங்கி இருக்க. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எதை சொன்னாலும் என்னை நான் தாழ்த்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்ன அல்லது உங்களுடைய மூதாதையருடைய சாபங்களா இருக்கட்டும், உங்களுடைய சாபங்களா இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் மேல் வர பண்ணாதபடிக்கு அதை தடை செய்வார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தி, இது உங்களுடைய பொறுப்பு உண்மையா இருப்பது. கர்த்தர் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு தாழ்மைப்படுங்க. என்ன சொன்னாலும் ஆண்டவரே நான் அக்செப்ட் பண்ணுகிறேன், ஆண்டவரே பேசுகிற நானா இருந்தாலும் கேட்கிற நீங்களா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு நமக்குள்ளாக வருகிறது என்றால் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தினால் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 12வது வசனம். வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேறொருவனுடைய காரியத்துல நீங்க உண்மையா இல்லைன்னா உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வருங்கிறார். வேற ஒருத்தங்கன்னா யாருங்க? வேற ஒருத்தங்க இந்த சர்ச்சு. இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இங்க எத்தனையோ பேர் வந்து போகிறார்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோமா? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவங்க தான் உண்மையா இருக்கிறவங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையா இராவிட்டால் உங்களுக்கு சொந்தமாக எதையும் பெற்று கொள்ள முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு பழகும் பொழுது கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தர ஆரம்பிக்கிறார்.
மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்னு சொல்லியிருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய பாரத்தை நான் சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நான் பரிதாபப்படும் பொழுது, மற்றவர்களுக்காக நான் உதவி செய்யும் பொழுது, வேறொருவனுடைய காரியத்தில் நான் ஈடுபட்டு அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிறார். கூட இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவங்க கஷ்டத்திற்காக ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனங்க? நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய வேதனை உங்களால புரிய முடியல. பணம் கொடுத்து உதவுன்னு சொல்ல, ஒரு அட்லீஸ்ட் டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? உதவி செய்வது என்பது ஏழைக்காக உதவி செய்யல, அவங்கள்ட்ட ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக நான் உதவி செய்யல. என்னுடைய அன்பை பரிமாறுகிறேன். உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். நான் நேசிக்கிறேங்கிறத வெளிப்படுத்துங்க. வேதமா தான் சொல்லுது, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் கொடுப்பது யார்? If there is any disloyalty in the church, சபையில உண்மையற்ற தன்மை வந்ததென்றால் சபை வளர்கிறது, ஸ்டாக்னன்ட் அப்படி நின்றோம். யாரோ ஒருவர் உண்மையற்ற தன்மையா இருந்தால் அந்த நபரை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும், தேவ பிள்ளைகளையும் அது பாதிக்கும். நெகேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். பாருங்க, அனனியா யார் தெரியுமா? உண்மை உள்ளவனா. அனனியா யாரு? அந்த உண்மை உள்ள தன்மை எப்படி வந்துச்சு அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிறவன் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் யாரா? தேவனுக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உண்மையாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? 128 சங்கீதம் நீங்க கல்யாணத்துல எல்லாம் படிப்பீங்களே. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருடைய வழின்னா எது? என்னுடைய சொந்த வழி எது? நான் பிளான் பண்ணி எனக்குன்னு வச்சிருக்கிற வழி வேற, கொடுக்கிற வழி வேற. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். கர்த்தரான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக சகோதரரை அழகா சொல்றார் பவுல், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அதுல நிலைச்சிருக்கலாம். இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகும். நம்முடைய பணமோ, நம்முடைய செல்வமோ, நம்முடைய சொந்த பந்தமோ இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஆனா உங்களுடைய உண்மை, வேதம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறை. இன்னைக்கு நான் உண்மையா இருந்தேன்னா என் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பான். நான் உண்மையா இல்லைன்னா என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சொல்லுங்க, எதுக்கு வாழ? என்னங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண, இந்த பிள்ளைக்காக நான் வாழ்றேன். இன்னைக்கு சொல்றேன், அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னா உண்மையா இருக்க பழகுவோம். எழுத நிற்கலாம், நம்ம ஜெபிக்கலாம்.